மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தொலைக்காட்சியில் செய்திகளை பார்த்து கொண்டிருந்த ஒரு மனிதர் சன் டிவியை பார்க்கிறாரு. சன் டிவியில் வருகிற செய்திகளை பார்க்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ஜெயா டிவியை பார்க்கிறார். ஜெயா டிவியில் வர செய்திகளை பார்க்கிறார். அவருக்குள் ஒரே குழப்பம். எது உண்மை, எது தப்பு, எது சரி, எது தவறு, எதுவுமே தெரியாமல் ஒரு குழம்பி போகிறார். இந்த நிகழ்வை பற்றி சொல்லுகிற ஒரு மிகச்சிறந்த பேச்சாளர் தன்னுடைய புத்தகத்தில் இவ்வாறு பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட தொலைக்காட்சியை பார்க்கிற மனிதருக்கு இரத்த கொதிப்பே வந்துவிடும். அவர் மனம் குழம்பி பித்து பிடித்தவன் போல் ஆகிவிடுவான். வேடிக்கையாக அவர் அதை சொல்லுகிறார். ஆனால் அதே நிலையில் அந்த தொலைக்காட்சி பெட்டியை பாருங்கள். அவர் சொல்லுவது, அந்த தொலைக்காட்சி பெட்டியை பாருங்கள். இரண்டு செய்திகளையும் அது உள்வாங்குகிறது. ஆனால் அதற்குள் எந்த பாதிப்பும் இல்லை. அதற்குள் எந்த பாதிப்பும் இல்லை. மனிதர்களாகிய நாம் கூட அப்படிதான் இருக்க வேண்டும். மிகச்சிறந்த அறிவாளிகள், ஞானிகள், விவேகிகள், ஆன்மீகத்தில் உச்ச நிலையை தொட்டவர்கள் எல்லாம் அந்த தொலைக்காட்சி பெட்டியை போன்றவர்கள். ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய எந்த தீமையும் அவர்களை பாதிப்பதில்லை. இந்த உலகத்தினுடைய எந்த தவறான பழக்க வழக்கங்களும் அவர்களை பாதிப்பதில்லை. எந்த கெட்ட எண்ணமும் சிந்தனையும் அவர்களுக்குள் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய மனம் தூய்மையாயிருக்கிறது, இறைவனோடு ஒருமித்து இருக்கிறது. எந்த சஞ்சலமும் அவர்களுக்குள் ஏற்படுவதில்லை என்று அவர் பதிவு செய்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள். மனிதன் கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் இவை எல்லாவற்றிற்கும் பெயரிடுகிறான். எல்லாவற்றிற்கும் பெயரிட்ட பிறகும் ஆனால் அவனுக்கு ஏற்ற தகுந்த துணை ஒன்றும் கிடைக்காமல் அவன் ஏமாற்றம் அடைவதை பார்க்கிறோம். இன்றைக்கு மனிதர்கள் தனியாக இயங்குவதை விரும்புகிறார்கள். தனிமையில் இருப்பதை விரும்புகிறார்கள். இந்த தனிமை என்பது பல நேரங்களில் அந்த மனிதர்களை தவறான பாதைக்கு வழி நடத்தி செல்வதாகவும் ஒரு புறம் அமைந்து விடுகிறது. தனிமையில் நாம் அமைதியை அனுபவிக்கலாம். தனிமையில் சில நேரங்களில் நிம்மதியை தேடலாம். இந்த அமைதியோ நிம்மதியோ இருக்கிற போது நமக்குள் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. ஆனால் தனிமையில் ஒரு ரூமில் அடைந்து கிடப்பது, தனிமையில் இருந்து கொண்டு தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதற்கான முயற்சிகளை செய்வது, இது எல்லாமே ஒரு மனிதனை சீரழிக்கிறது. அவனுடைய வாழ்க்கையை அது சீரழிக்கிறது. இன்றைக்கு பிள்ளைங்க வெளியில போக மாட்டாங்க. அவர்களுக்குன்னு நாம் ஒரு ரூம் செட் பண்ணி கொடுத்துட்றோம். அந்த ரூமுக்குள்ளேயே பிள்ளைகள் அடைந்து கிடக்கிறார்கள் என்றாலும் நமக்கு அவர்கள் மீது ஒரு சந்தேகம் வர வேண்டும். ஏன் என் பிள்ளை எப்பொழுது பார்த்தாலும் தனிமையா ரூம்லேயே இருக்கிறான்? ஏதாவது தவறு நடக்கிறதா? ஏதாவது குற்றங்கள் இருக்கிறதா? அவன் செல்போனில் எப்பொழுது பார்த்தாலும் மூழ்கி கிடக்கிறானே, அதனால் அவனுக்குள் ஏதாவது பாதிப்புகள் இருக்கிறதா? ஏதாவது பிரச்சனைகள் இருக்கிறதா? பெரியவங்க கொஞ்சம் அதில் அக்கறை காட்டணும், தெரிஞ்சிக்க முயற்சி செய்யணும். இதனால் பல பாதிப்புகள் அவனுக்குள் ஏற்படுகிறது. ஏனென்றால் மனிதன் தனிமையில் இருப்பது நல்லதன்று என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்ப இங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தேகம் வந்துடும். ஃபாதர், நீங்க தனிமையில தானே ஃபாதர் இருக்கிறீங்க, நீங்கள் திருமணம் செய்து கொள்வதில்லை, ஒரு குருவானவர் தனியாக ஒரு அறையில் தான் இருக்கிறார், அது ஏதாவது பிரச்சனையா? அவ்வளோ தூரம் நீங்க சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால்
ஒவ்வொரு குருவானவரும் கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த துறவற வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள். ஒவ்வொரு குருவானவரும் கடவுளோடு இணைந்து இந்த ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்ற வேண்டும், ஆன்மீக பணிபுரிய வேண்டும் என்பதற்காகவே இந்த தனிமையை தேர்ந்தெடுக்கிறார்கள். தனிமையில் அவர்கள் இறைவனோடு இருக்கிறார்கள் என்கிற உணர்வு நிலைதான் இங்கு புரிந்து கொள்ளப்பட வேண்டிய உண்மை. இந்த உண்மையை மட்டும் நாம் உணர்ந்து கொள்வோம், நம் உள்ளத்தில் இருத்திக் கொள்வோம். சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவர் தனிமையில் இருக்கின்ற அந்த மனிதருக்கு ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த துணை ஏவாள். அவருடைய விலா எலும்பை எடுத்து ஒரு பெண்ணாக உருவாக்கி ஒரு பெண்ணாக படைத்து தனிமையில் இருக்கின்ற ஆதாமுக்கு ஏவாளை துணையாக கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இது எதை குறிக்கிறது என்றால், ஒருவர் மற்றவருக்கு நாம் துணையாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டும், ஒருவர் மற்றவருக்கு நாம் உதவி புரிய கடமைப்பட்டு இருக்கிறோம், ஒருவர் மற்றவர் மீது நாம் அக்கறை காட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அது நமக்கு உணர்த்தி சொல்லுகிறது. குறிப்பாக திருமணத்தினுடைய பிரமாணிக்கத்தை அது வலியுறுத்துகிறது. இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையும் சதையுமானவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடலாயிருப்பர் என்பதை இறைவார்த்தை பதிவு செய்கிறது. அப்படி என்றால் ஒருவர் மற்றவருக்கிடையே இருக்க வேண்டிய பிரமாணிக்கத்தினுடைய நிலையை அது வலியுறுத்தி சொல்லுகிறது. அன்பு நிலையை அது வலிந்து பற்றி கொண்டிருக்க நமக்கு அழைப்பு தருகிறது. இந்த மேன்மையை உணர்ந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே. நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், ஒரு பெண் ஆண்டவர் இயேசுவினுடைய காலில் விழுந்து தன்னுடைய மகளுக்கு பேய் பிடித்திருப்பதாக, அதை குணப்படுத்தும்படியாக அவர் உருக்கத்தோடு வேண்டுகிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு, அந்த பெனிசிய பெண்ணுக்கு ஆண்டவர் வேறு விதமான ஒரு பதிலை கொடுப்பதை பார்க்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது சில விமர்சனங்களை வைப்பவர்களும் உண்டு. அதாவது, பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல. இதை பல முறை நாம் தியானித்திருக்கிறோம், சிந்தித்திருக்கிறோம். இந்த இடத்தில் அந்த பெண்ணை ஆண்டவர் ஒரு மட்டமாக பேசிவிட்டார், நாய்க்கு ஒப்பிட்டு விட்டார், கீழ்த்தரமான பேச்சாக இது இருக்கிறது என்கிற தவறான புரிதல். அது அப்படி அல்ல அன்பிற்குரியவர்களே, அப்படி அல்ல. பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறை அல்ல என்கிற இந்த சொற்றொடரை நேரடியாக எடுத்து பொருள் கொண்டால் அது தவறாகத்தான் தோன்றும். அது அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எடுத்தாளப்பட்ட ஒரு பழமொழி, ஒரு சொல்லாடல். அதை எப்படி ஆண்டவர் இயேசு விளக்குகிறார் என்று பார்க்கும்போது, யூத மக்கள், புறவினத்து மக்கள், யூதர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உரிமை கொண்டாடினார்கள். அதாவது மெசியா என்பவர், மீட்பர் என்பவர் எங்களுக்கு மட்டும்தான், நாங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், நாங்கள் தான் கடவுளின் மக்கள் என்பதில் அவர்கள் உரிமையாக நிலைத்திருந்தார்கள். புறவினத்தவர்களையோ புறவினத்து மக்களையோ தீட்டுப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக அவர்கள் கருதினார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சாதாரண ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கின்ற புறவினத்தார் என்று அழைக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஆழமான விசுவாசமும் நம்பிக்கையும் இருக்கிறது. உங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்கிறீர்கள், கடவுளின் மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறீர்கள். ஆனால் இந்த சாதாரண பெண்ணுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உங்களுக்கு இல்லையே. உங்களுக்காக எவ்வளவோ இறைவாக்கினர்கள் தோன்றி நல்லது கெட்டது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்றும், எப்படிப்பட்ட விசுவாசத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்றும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு சொல்லப்படவில்லை. ஆனாலும் உங்களை காட்டிலும் இவர்களின் விசுவாசம் மேலானது, உண்மையானது என்பதை இந்த இடத்தில் நிரூபித்து காட்டுகிறார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதன் அடிப்படையிலேயே, நீர் இப்படி சொன்னதால் போகலாம், உன் மகளுடைய பேய் அவளை விட்டு நீங்கி அவள் நலமோடு இருப்பாள் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்து அனுப்புவதை பார்க்கிறோம். ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள்
சிறு பிள்ளைகள் சிந்துகின்ற சிறு துண்டுகளை தின்னுமே என்கிற அவளுடைய அசைக்க முடியாத விசுவாசம், நம்பிக்கையினால் அவளுடைய மகள் குணமானதை இறை வார்த்தை சான்று பகர்கிறது. நம்பிக்கையினால், விசுவாசத்தினால் ஆண்டவருடைய மனதையும் இலகச் செய்ய முடியும். அவருடைய மனதை இலகச் செய்து நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அருளோடு ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை அற்புதமாய் விளக்கிச் சொல்லுகிற இறைவார்த்தை. செவி கொடுப்போம், இறை வார்த்தைக்கு ஏற்ப வாழ்வோம். கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.